ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோ விலாக் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுக்க மோட்டோ மோர்னின்றதை நான் சூஸ் பண்ணது என்னோடய கேம்பிங்க்கு, என்னோடய ட்ராவலிங்க்கு, என்னோடய அட்வென்ச்சரிங்க்கு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே பக்காவாக. வண்டினாவே இது அட்வென்ச்சருக்கு தான் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்குன்னு நம்ம கேம்பிங் பண்ணுறோம், ட்ராவலிங் பண்ணுறோம். பட் எல்லா விஷயமும் இதில் பண்ணுறோம். இதுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஒன்று இருக்குது. அந்த அத்தியாவசிய பொருள் நம்ம வாங்கி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி லூப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா வீடியோ மேக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இதை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செயின் லூப் இருக்குது, செயின் ஸ்ப்ரே இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த செயினை நல்லா பாதுகாப்பாக நம்ம அப்பப்போ நம்ம லூப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த செயின் லைஃப்னு சொல்ல முடியாது, லைஃப் லாங் நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ராவலிங்லேயோ ஒரு இது பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுற விஷயத்த அது கொஞ்சம் நம்மளுக்கு விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனல் மோட்டோ விலாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டினா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் பேர்ட் ப்ராடக்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் என் ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயினில் இருக்கிற ட்ரஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு கிட்டு. இது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்க போதும். ரொம்ப ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணோம்னா அது எங்கெங்கே ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கோ அங்கங்கே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா ரப் பண்ணுங்கள். ஒரு ப்ரெஷ் ரப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லூஸ்னஸ் கிடைக்கும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ரெண்டாவது செயின் க்ளீனிங் ஸ்ப்ரே இருக்குது. இதை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரஸ்டெல்லாம் ஏற்கனவே அது லூஸ்னஸ் கிடச்சிருக்கும். இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக கீழே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம லூப் பக்கமே போகணும். இந்த லூப் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு வீலை ரொட்டேட் பண்ணி விட்டு செயின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி பேக் சைடு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி விட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த லூப் உங்களுக்கு அப்ளை ஆகும். அப்ளை ஆனால் தான் செயினுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த ப்ராடக்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணதுலேருந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இந்த 4வது ப்ராடக்ட் என்னென்னா, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பாலிஷ் கிடைக்கணும். நம்ம ஒரு ஷோரூம்லேயோ இல்லைனா வாட்ரு வாஷ் பண்ணுற இடத்துலையோ நம்ம பாலிஷ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. பட் அதுக்கு நம்ம வீட்டில் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டி பளபளன்னு இருக்கணும், பாலிஷ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் பிளாக் பேர்ட் இதில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணதுலேருந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் இந்த பாலிஷ் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒரு பெயிண்டோ இல்லைனா ஒரு ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ரப்பாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஒரு லுக்னஸ் இருக்காது. பட் இதை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். யூஸ் பண்ணி பாருங்கள். இது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்க. மறக்காமல் ஹெல்மெட்டு போட்டு போங்க. ஹெல்மெட்டு போடாமல் போய் நம்ம யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறவங்களையும் நம்ம கேட்க போகிறது கிடையாது. நம்ம பண்ணால் தான் அதை நம்ம உசுரை நம்ம பாதுகாக்க முடியும்னு நான் சொல்கிறேன். பட் மறக்காமல் ஹெல்மெட்டு போட்டு போங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.